1500 ஒரு ஏசி உங்க வீட்டுக்கு போட முடியுமா அப்படின்னா போட முடியும். நீங்க ஒரு JBLல 19,000 ரூபாய் ஒர்த்துள்ள இந்த ஹோம் தியேட்டரையே நீங்க ஃப்ரீயா வாங்கிடும். ஒரு 30 பொருள் தரேன், 25 பொருள் தரேன், 40 பொருள் தரேன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த பொருளை யூஸ் பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்னா தெரியாது. காம்படிஷன் அதிகமா ஆக 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 என்ன பண்றாங்க அப்படின்னா யாருமே குவாலிட்டின்ற ஒரு சப்ஜெக்டே மறந்துட்டாங்க. இப்போ இன்கேஸ் கல்யாண பொண்ணு மாப்பிள்ள அவங்க போட்டோ போட்டு தானா தந்த அதுவும் ஃப்ரீயா போட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எஸ், குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். நீங்க எங்க போனாலும் ஸ்டார்டிங் பிரைஸ் 25,000ல இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் 19,999க்கு ஒரு டபுள் டோர் தருவோம். இவ்வளவு விலை இருக்கு 2 லட்சம் அப்படின்னா இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த மகாராஜா காம்போட 1,80,000 ரூபாய்க்கு எடுத்துருவோம். அப்படியே நீங்க நோட் பண்ணி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்ல. இந்த கிளாஸ் மாடல் ஃப்ரிட்ஜ் நீங்க எங்க போய் வாங்கினாலும் 19,000 ரூபாய் வரக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜ் நம்ம கடையில வெறும் 15,500 ரூபாய்க்கு உங்களால வாங்கலாம். இந்த LG பிராண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளியத்தை விட நம்ம கடையில ஒரு 4,000 ரூபாய் கிட்ட கம்மியா கிடைக்கும். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் 5 லட்சம் 6 லட்சம் ஆகும் அப்படின்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் சில கொஞ்சம் காசுல பாத்தீங்கன்னா நீங்க உங்க பொண்ணுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதுவும் இல்லாம 1 கிராம் கோல்டு காயினும் ஃப்ரீயா கொடுக்கலாம். அது எங்கன்னு பாத்துடலாமா? வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உங்க கடை பேர் சொல்லுங்க சார், அட்ரஸ் சொல்லுங்க. SPS என்டர்பிரைசஸ். சோ என்ன அப்படின்னா சுப்பிரமணிய பார்த்தசாரதி நம்ம கடையோட பேர். SPS மீனிங் சுப்பிரமணிய பார்த்தசாரதி என்டர்பிரைசஸ். இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம கோயம்பேடுல இருந்து 2 hours ஒரு 14 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம்னா மாதாவரம் ரவுட் ஆனா அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மூலக்கடை ஜங்ஷன் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் எருக்கஞ்சேரி சிக்னல்ல கார்னர் ஷாப். சோ நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா கூட இது சென்னையில லொகேட் ஆயிருக்கு. சரிங்களா? ஏன்னா இது மதுரையா திருச்சா கோயம்புத்தூரான்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சென்னையில இருக்கு. ஆனா நீங்க அந்த ஊருக்கும் வாங்க முடியும். கால் பண்ணுங்க, பை பண்ணுங்க. அங்கேயும் நம்மளுக்கு பிரான்ச்சஸ் இருக்கா? டெலிவரி இருக்கு. இந்த இடத்தை மறக்காம இருக்கணும். எருக்கஞ்சேரி ஓரம் எடுத்து புடிச்சே மாமா ஒரு பாட்டு வரும் பாத்தீங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய SPS என்டர்பிரைசஸ் தான். நீங்க என்னென்ன கொடுக்க போறீங்க? வேர்ல்டுல உலகத்துல எல்லா இடத்துலயும் ஆஃபர் கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன ஸ்பெஷலா கொடுக்க போறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் கடையில என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை பெஸ்டா நான் கொடுக்குறேன். அது உண்மையிலே பெஸ்டா இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஸ்டா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய காம்போ பாத்திருப்பீங்க. இன்னைக்கு கல்யாண காம்போன்னு போட்டா கடகடன்னு ஒரு 300-400 வீடியோ. அப்புறம் அந்த 300 வீடியோ பார்த்து நீங்க டயர்ட் ஆயிருப்பீங்க. எதுல வாங்கலாம், எது நல்லா இருக்கும். ஆனா நான் வேணா எழுதி தரேன். நீங்க காம்போல போய் வாங்கி பாருங்க. எதுவுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. மோஸ்ட் ஆஃப் ஏன் அப்படி யூஸ் பண்ண முடியாதுன்னா எப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆமா சார் இன்னைக்கு காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. அப்ப காம்படிஷன் அதிகமா ஆக 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 என்ன பண்றாங்க அப்படின்னா யாருமே குவாலிட்டின்ற ஒரு சப்ஜெக்டே மறந்துட்டாங்க. சோ காம்படிஷன்னா விலை கம்மியா கொடுக்கணும். அதாவது நிறைய பொருள் கொடுக்கணும், ரொம்ப கம்மியா தரணும். எப்படி தர முடியும்? தரத்துல கை வச்சாதான் தரவே. சோ அப்போ நீங்க தரத்துல கை வைக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இல்ல பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நம்ம ஒரு கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா ஏன் சில லட்சங்களை செலவு பண்ணி அழகா சீர்வரிசை வாங்கி கொடுக்க கஸ்டமர் ரெடிங்க. என் கடைக்கு வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நான் 4 காம்போ காமிச்சா கூட எல்லாருமே புக் பண்றது என்னமோ மகாராஜா காம்போ தான் புக் பண்றாங்க. எஸ், அப்பதான் எனக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சது. கஸ்டமர் ரெடி டு பை. அதாவது நல்ல பொருள் நல்ல ரேட்ல கிடைச்சா வாங்குறதுக்கு கஸ்டமர் ரெடியா இருக்காங்க. பட் இவங்க தரத்துக்கு தயாரா இல்ல. ஏன்னா மார்ஜின் கம்மியா இருக்கும். இதுல மார்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமர் கிரெடிபிலிட்டி நமக்கு கிடைக்காது. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 100 பேர் பாத்துட்டு வாங்கிட்டு போற கடை கிடையாது. இது அப்படியே பைபாஸ்ல ஓரத்துல இருக்கிற கடை. சோ அப்படியே போயிட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நின்னு பார்த்து வாங்குறதுக்கு எல்லாம் டைம் இருக்காது. இந்த மாதிரி 4 பேர் சொல்லி இது நல்லா இருக்கு அந்த கடையில போய் வாங்கிக்க அப்படின்னு ரெஃபரன்ஸ் மூலமா ஓடுற கடை தான். அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்னா குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். சோ எங்க கடையில அப்படி என்ன குவாலிட்டி சும்மா குவாலிட்டின்னு சொல்லாத அப்படின்னா நான் காட்டுறேன் அது குவாலிட்டியா இல்லையான்னு கஸ்டமர்ஸ் ஆகிய அவங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் இப்படி பாருங்க. இப்ப நீங்க எவ்வளவு காம்போ பாக்குறீங்க. அதுல முதல்ல கல்யாணத்துக்கு ஒரு சீர்வரிசைக்கு பொருள் தரோம் அப்படின்னா நம்ம குடுக்கிற பொருள் தரமா உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நீங்க வேணா எந்த காம்போ வேணாலும் போட்டு பாருங்களேன் தம்பி. ஒரு 30 பொருள் தரேன், 25 பொருள் தரேன், 40 பொருள் தரேன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த பொருளை யூஸ் பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்னா தெரியாது.
எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு லாபம் இருக்கணும், உங்ககிட்ட காசு வாங்கணும், இது ரெண்டு மட்டும் தான் கொள்கையா இருக்கும். அது வேண்டாம். நான் என்ன சொல்றேன், நச்சுன்னு 4 பொருள் கொடுத்தாலும் நல்லா யூஸ் பண்ற மாதிரி பொருள் தான். ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தரமா தந்திருக்காரு, என்னென்ன பிராண்டட்ல தராரு நம்ம பாத்துருவோமா, செக் பண்ணிடுவோமா, அலசி ஆராய்ஞ்சு மேய்ஞ்சி பாத்துடலாம். என்னென்ன இது வரைக்கும் நீங்க எந்த கல்யாண காம்போலயும் பாத்தீங்கன்னா ஏசி இருக்காது. ஏன்னா ஹை பட்ஜெட் ப்ராடக்ட் கொடுக்க மாட்டாங்க. அதுவே நாங்க தரோம். அதுவும் எப்படி தரோன்றத பாருங்க. ஒரு 1.5 டன் ஏசி தரோம், டைக்கின் தரோம், அதுவும் நான் இன்வெர்டர் தருகிறேன். நீங்க நான் இன்வெர்டர் வேணாம், எனக்கு இன்வெர்டர் வேணும் எடுத்துக்கங்க. எனக்கு டைக்கினே பிடிக்காது தம்பி, எல்ஜி வேணும் எடுத்துக்கங்க. சோ சாம்சங் வேணும் எடுத்துக்கங்க. ஒரு 1.5 டன் ஏசி எனி பிராண்ட் நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் இந்த காம்போவோட ஸ்பெஷல். சூப்பர்ங்க. ஏசி வராது, அதுவும் நம்ம கேக்குற பிராண்ட் வராது, ஆனா அது எது வேணாலும் தராங்களா. ரெண்டாவது வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூப்பர். ஒரு ஃப்ரிட்ஜ் டபுள் டோர். இன்னைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ்னு கேட்டீங்கனாலே எல்லாருமே, ஒரு சின்ன குழந்தைய கூட நம்ம வந்து கேட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு ஃப்ரிட்ஜ்ல நல்ல பிராண்ட் எதுனா எல்ஜின்னு சொல்லுவாங்க. நான் எல்ஜியே குடுக்குறேன். டபுள் டோர் எனக்கு எல்ஜி வேண்டாம், சாம்சங் வேணும். ஓகே எடுத்துங்க. இந்த கலர் பிடிக்கல, எனக்கு வேற கலர் பிடிக்குது. அங்க பாருங்க லைனா அடுக்கி வச்சிருக்கேன். அதுல போய் நீங்களே ஒரு செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க செலக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்துரும். சோ அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. 235 லிட்டர் கொடுத்து அதுல எது வேணாலும் எனி பிராண்ட் எடுத்துக்கலாம். சரி, மூணாவது என்னன்னா, வீட்டுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு பொருள் வாஷிங் மிஷின். இது என்ன குட்டியா இருக்கு, இது என்ன செமி ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா? இது டாப் லோடு, ஃபுல்லி டாப் லோடு. இங்க பாருங்க. ஆமா, நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா வீடியோல காட்லியேன்னு சொல்லக்கூடாது. இதுதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். எல்லாரும் செமி ஆட்டோமேட்டிக் தராங்க, நீங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கொடுத்திருக்கீங்க. கிரேட். அதுவும் பிராண்டா கொடுக்குறேன். இதுலயுமே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். நீங்க எல்ஜி வாங்கிக்கலாம், சாம்சங் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேல்ஃபுல் பிடிக்கும்னா வேல்ஃபுல் எடுத்துக்கலாம், எனி பிராண்ட் எடுத்துக்கலாம். சோ மூணாச்சு. ஃப்ரண்ட் லோட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க இதை கொடுத்துட்டு ஃப்ரண்ட் லோட் எடுத்துக்கலாம். அதுக்கு அடிஷனல் சார்ஜஸ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஆனா டாப் லோட்னா மட்டும் எந்த பிராண்ட் வேணாலும் நாங்க எடுத்துக்கலாம். சூப்பர். அதே மாதிரி டிவி வந்து பாத்தீங்கன்னா 43 இன்ச்சு தரேன். இந்த டிவில 43 இன்ச்சு டிவி எனக்கு டிசிஎல் வேணாம் தம்பி, எல்ஜி கிடைக்குமானா எடுத்துக்கலாம். சாம்சங் வேணும்னா எடுத்துக்கலாம். 43 இன்ச்சு ஆயர் வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு சோனி கிடைக்குமானா எடுத்துக்கங்க. அந்த அடிஷனல் சின்ன பேமெண்ட் மட்டும் கட்டி சோனியே எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு இந்த டிவி சோனி கொடுத்துருப்பா, நான் இதை எடுத்துட்டு போய் எங்க பொண்ணுக்கு கொடுக்க போறேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, இப்படி வலிச்சுன்னு வந்த கேப்ல கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். இதுக்கான மினிமம் சார்ஜஸ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேஜரா 4 ஐட்டம் சொன்னேன். இந்த 4 ஐட்டமும் உங்களுக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா யூஸ் ஆகும். 100% யூஸ் ஆகும். எஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டில், தீக்கூட்டு கட்டில் நான் கொடுக்குறேன். இந்த தீக்கூட்டு கட்டில பொறுத்த வரைக்கும் இது என்ன சார், எனக்கு கொஞ்சம் பழைய மாடலா இருக்கு, ட்ரெண்டியா இல்லையானா நான் உங்களுக்கு ஒரு 30 மாடல் காட்டுறேன். அதுல எந்த மாடல் வேணா சூஸ் பண்ணிக்கீங்க. அடிஷனல் சார்ஜஸ் கிடையாது. டபுள் காட் பெட் தான். குயின் சைஸ். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் பெட் ஒன்னு கொடுக்குறேன். இந்த பெட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 5 இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறேன். ஆர்த்தோபெடிக் பெட் கொடுக்குறேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோம். எல்லாரும் ஒரு சைடு அது என்ன தேங்காய் நார் இருக்கும், ஒரு சைடு ஃபோம் இருக்கும். இது அப்படி கிடையாது, ஃபுல் ஃபோம். நல்ல வாரண்டியோட கொடுக்குறேன். 2 பிரீமியம் பில்லோ கொடுக்குறேன். 2 பிரீமியம் பில்லோ இருக்கு. அதுக்கப்புறமா அந்த இது பாம்பே டையிங் எடுங்க. இது பாருங்க, ஜஸ்ட் சும்மா ஒரு ஃப்ரீயா தான் கொடுக்குறேன். ஆனா அதோட ஒர்த் பாருங்க 3000 ரூபாய். பாம்பே டையிங் மேல போடுற பெட் ஸ்ப்ரெட் ஒன்னு உங்களுக்கு கொடுக்குறேன். இது இல்லாம இங்க பாருங்க ஒரு பீரோ, புல்லட் பீரோ. ஓகே. ஆனா எனக்கு இது வேண்டாம், எனக்கு அந்த வுடன் கபோர்ட் மாதிரி வேணும் அப்படினாக்கா தாராளமா வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த காம்போல பொறுத்த வரைக்கும் வுடன் பீரோ உங்களுக்கு இதுலயே வந்துரும். இது இல்லனா அது நாங்க எதனால மாத்தி. அது மட்டும் இல்ல மேடம், இப்போ இன் கேஸ் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை அவங்க போட்டோ போட்டு தானா தந்துறேன். நிஜமாவா? சூப்பரா இருக்குப்பா. எந்த குடும்பத்துக்கு போனாலும் இது என் பீரோ தனியா வச்சுக்கலாம். ஒரே கலர்ல இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதுல இருந்து இது ஒரு கஸ்டமைஸ் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அதுவும் ஃப்ரீயா போட்டு தரேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். குட், வெரி குட். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல யார் வேணாலும் உட்கார்ந்து ஏறி விளையாடினா கூட உடையாத அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி டபுள் கோட்டடு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வார்னிஷ் பிளஸ் பாலிஷ் போட்டு கொடுக்கறது எங்களுக்கு பல இருக்கும். ஒரு ஏனக்கால் சோபான்னு சொல்லுவாங்க. இது 5 இன்ச்சில பண்ணிருப்போம், தூக்கவே முடியாது. இந்த சோபா பிளஸ் வந்து பாருங்க, நாங்க ஃபோம் கூட போட்டு தர மாட்டோம். உள்ள கடல் ஃபோம் சொல்லுவாங்க. இது ஒரு நாள் இதுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி வரைக்கும் இருக்கு. 5 இயர்ஸ் வாரண்டியோட தரேன். இதுல நீங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்தாலும் உங்க பாடி ஹீட் ஆகாது. இதுதான் நேச்சுரல். இதையே நாங்க தரோம்.
அதையும் சேர்த்து 3 சீட்டர். எஸ் 3 சீட்டர். நீங்க இப்போ ஒரு சோபா தான் பாத்தீங்க, ஆனா அதுக்குள்ள எவ்வளவு குவாலிட்டி மெயின்டைன் பண்ற பாருங்க. ஓகே ஓகே டன். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க கிரைண்டர் வாங்க எத்தனையோ கடைக்கு போயிருப்பீங்க, இத வந்து ஆன்லைன்ல தான் பாத்துப்பீங்க. ஆமா, கல்யாணத்துக்கு யாரா சீரியஸா கொடுத்து பாத்துருக்கீங்களா? இல்ல கிரைண்டரே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தா இது மாதிரி எங்க கொடுப்பாங்க? அதுவும் இது வந்து கை வைக்காம அரைக்கிற கிரைண்டர் நினைக்கிறேன். என்னன்னா இப்ப இருக்கிற 2K கிட்ஸ், அப்புறமா இப்ப வேற புதுசா வேற சொல்றாங்கல்ல 2K பிளஸ்ன்றாங்க. அதனால அவங்க எல்லாம் வந்து சுகி ஃபேமிலி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அரைக்கவே தெரியாது. சோ டேப்ப தரனா போதுமான்னு சொல்லி குடுக்கறதுனால அந்த மாதிரி அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுறாங்க. சூப்பர்ண்ணா. அத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது மட்டும் இல்ல, ஃபுட் ப்ராசர் வந்து யாருமே உங்களுக்கு கல்யாண காம்போல அதுவும் பிரீத்தி பிராண்ட்ல தருவாங்களா? வாவ், பிரீத்தி ஜோடியாக் தரீங்களா? Zodiac. இதனோட ஒவ்வொரு ப்ராடக்ட் இப்ப நாங்க சொல்றோம்ல, அதெல்லாம் நீங்க எம்ஆர்பி போட்டு ஆட் பண்ணினே வாங்கல. எல்லாமே பிராண்டட் சொல்றதுனால உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்கும். இப்ப எனக்கு இந்த பிரீத்தி ஜோடியாக் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் ஒரு மிக்ஸி காட்டுங்க, நான் தரேன். கிடையாது, நீங்க எடுத்துக்கங்க. சான்ஸே இல்ல. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு காய் கட் பண்ணிக்கலாம், சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம், ஜூஸ் போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். என்கிட்ட இது இருக்கு. இப்போ அது இல்லாம பிரீமியர்ல ஒரு 5 லிட்டர் குக்கர், ஒரு 3 லிட்டர் குக்கர் ரெண்டு கொடுத்துட்டேன்னா இப்ப பாருங்க, அப்படியே வாங்க. ஒரு ஃபேன்சில ஒரு தவா, ஒரு பேனு, ஒரு கடாய் கொடுக்குறேன். சூப்பர். இது இல்லாம பட்டர்ஃப்ளை பிராண்ட்ல ஒரு தவாவும் சின்ன பேனும் ஆம்லேட்டுக்கு தரேன். தோசை சோறதுக்கு பெரிய தவா ஒண்ணு பிரீமியர்ல கொடுக்குறேன். அப்புறமா ஒரு அயன் பாக்ஸ், ஏதாவது திடீர்னு ட்ரெஸ் அயன் பண்ணணும் அப்படின்னா, இல்ல சின்னதா பால் மட்டும் காய்ச்ச போறேன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுக்குறேன். இல்லாத நேரத்துல இது ஆமா, கம்பல்சரி. இல்ல கேஸ் இல்லாத நேரத்துல பெரிய ஸ்டவ் வேணும், கிளாஸ் டாப்ல வேணும்னாலும் எடுத்துக்கங்க, சில்வர்ல தான் வேணும்னாலும் நான் ரெண்டுமே ஆப்ஷன் தரேன் மேடம். உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கங்க. அதுவும் பிராண்ட் பாத்தீங்களா, விடியம். விடியம் என்ன ரேட் இருக்குன்னு நீங்க சும்மா செக் பண்ணி பாருங்க. ஒரு கிராம்ப்டன்ல சீலிங் ஃபேன் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ என்னோட கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். ஏன்னா நீங்க ஒரு இல்லத்தரசி, உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு பொருள் இது வேஸ்ட் தர யார் தரீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, எதுவுமே இல்ல. ஏன்னா சமைக்கிறதுக்கு இது இப்படித்தனே தேவை, அயன் பண்றதுக்கு அத்தனை தேவை. ஆனா எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க. அதனால நெக்ஸ்ட் என் பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது இது வாங்கும்போது உங்களுக்கு காசு தரேங்க சார். இது நான் எதிர்பார்க்காத, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ரெஃபர் பண்ணுங்க. சரி, இதெல்லாம் காமிச்சப்பா செம்ம திருப்தியா இருக்கு. உண்மையிலேயே உங்க வீடியோ எனக்கு ஃபன் அண்ட் ஜாய் மட்டும் இல்ல, குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ நான் வந்து 300 வீடியோ பார்த்தாலும் உன் வீடியோல தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்ற கஸ்டமர் இப்பவே காதுல கேக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கும் ஒரு சூப்பரான விஷயம் சொல்றேன். இந்த காம்போக்கு பேர் வந்து மகாராஜா காம்போ. இந்த பேனர் பாருங்கம்மா, இத கொஞ்சம் அப்படியே காட்டுங்களேன், கஸ்டமர்ஸ் எல்லாம் பாக்கட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மகாராஜா காம்போ, மகாராணி காம்போ, வெண்ணிலா காம்போ, சாக்லேட் காம்போ. என்ன சார் இது 4 காம்போ இருக்கு. பேர் பாத்தீங்களா மேடம்? மகாராஜா, மகாராணி, வெண்ணிலா, சாக்லேட். 2 குழந்தைங்களுக்கு 2 ஹஸ்பண்ட் வைஃப் வச்சிருக்கீங்க போல. சூப்பரா பேர் மட்டும் இல்ல, குவாலிட்டியும் மெயின்டைன். இப்போ இந்த மகாராஜா காம்போல இப்போ நம்ம பார்த்தது பூராவே மகாராஜா காம்போ. இப்போ என்னப்பா இவ்வளவு விலை இருக்கு 2 லட்சம் அப்படின்னா, எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆடி மாசத்துல போட்டது. இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த மகாராஜா காம்போவை 1,80,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தோம். சூப்பருங்க. ஆனா நீங்க இப்ப இந்த லிஸ்ட் அப்படியே நீங்க நோட் பண்ணி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா 2.25 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் வரும். இதெல்லாம் லிஸ்ட்ல எழுதிட்டு போய் கடையில விசாரிச்சாலே நம்ம கடைக்கு வந்துருவாங்க. அப்படியா? ஒரு தடவை நான் வந்து செக் பண்ணிட்டு இன்னொரு கடைக்கு போயிட்டு வரேன்னா திருப்பி நன்றி மேடம் சொல்லுவேன். ஏன்னா திருப்பி வருவாங்க. அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் முதல்ல இவ்வளவு குவாலிட்டி யாரும் தரது இல்ல, நான் பாத்துட்டேன். சோ அப்ப நீ மட்டும் எப்படி பாத்தார அப்படின்னா, எல்லாம் மார்ஜின் கம்மி பண்ணி வியாபாரம் தான். கொஸ்டின் கேட்க வாய்ப்பே இல்லைங்க. அவரே சொல்லுங்க, நான் எப்படிங்க எப்படி தரேன், இதனால தான் தரேன், மார்ஜின் மொத்தமா வாங்கிறதுனால தான் தரேன். ஆமா, கொஞ்சம் மார்ஜின் கம்மி பண்ணி தான் விக்கிறோம், இல்லன்னா சொல்ல முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மார்கழி மாசத்துல நான் வந்து வேடிக்கை மட்டும் பாத்துட்டு போறேன் தம்பி அப்படின்னா உங்களுக்கு கோல்டு வராது. ஆனா புக் பண்ணிட்டு போனீங்கன்னா 1 கிராம் கோல்டு தரேன். ஓகே, நிறைய பேர் மார்கழியில புக் பண்ண கூடாதுன்னு நினைப்பீங்க. பீடு உடைய மாதம் இந்த மாசத்துல நீங்க என்ன பண்ணாலும் அது நமக்கு பெருகி வரும். அதனால தாராளமா நீங்க புக் பண்ணாக்கா கோல்டு காயின் அப்பதான் வரும். 1 கிராம் கோல்டு காயின் கன்ஃபார்மா புக்கிங்க்கு, இன்ஸ்டன்ட் புக்கிங்க்கு கொடுக்குறோம். மார்கழி முடிஞ்சு தை பிறந்தா வழி பிறக்கணும் போது அந்த கோல்டு பூரா நான் எடுத்துக்குவேன், உங்களுக்கு கிடையாது. அதாவது தட் மீன்ஸ் திரும்ப ரிட்டர்ன் எடுத்துக்கிறது இல்லைங்க. அப்ப ஆர்டர் பண்றவங்களுக்கு கிடையாது, மார்கழியில மட்டும் ஆர்டர். ஏன்னா நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கிடையாதுன்னா நான் ரிட்டர்ன் எடுத்து
அப்புறம் வந்து வாங்கிக்குவீங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆகுது. சரி ஓகே, இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா 1,99,999 போட்டது Yes. 1,79,999 இப்போ இதே மகாராணி காம்போ அதுல பாருங்க 1.5 லட்சம் ரூபாய் இருக்கா, ஆமா, இப்போ 1,49,000 ரூபாய்க்கு மாத்திட்டேன். 1,30,000 20,000 ரூபாய் கம்மி பண்ணியாச்சு. 20,000 ரூபாய் கம்மி பண்ணிருக்கேன். சூப்பர். சரி அப்போ சாமி நீ 20,000 ரூபாய் கம்மி பண்ணிட்ட, பொருள் எதுனா குறைச்சிட்டியா? இப்போ மகாராஜாக்கும் மகாராணிக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ வித்தியாசம் இருக்கு. எப்படி இருக்குன்னா, இந்த பொருளை எதுவுமே குறைக்க மாட்டேன் பாத்துங்க. இந்த பொருள் எல்லாமே வரும், ஆனா சைஸ் மட்டும் குறையும். ஓ, இப்ப குயின் சைஸ்னா டபுள் அது குயின் தான் குத்தாவணும். ஒரு ஆள் படுக்கிறது குத்தா அடிக்க வருவாங்க. இதுல வந்து 1.5 டன் ஏசி, ஒரு டன் ஏசி. இது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ். புரிஞ்சுக்கிட்டேன். ரைட், இவ்வளவுதான் விஷயம். சின்ன சின்னதா மாற்றங்கள் பண்ணி, அதாவது அது வந்து மெகா சைஸ், இது வந்து மினிமம் பட்ஜெட் சைஸ், பட்ஜெட் சைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்தது அப்ப அந்த வெண்ணிலா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பையன். எஸ், பையனுக்கு ஏமா வெண்ணிலான்னு பேர் வைக்கிறாங்க? நாங்க வைக்கிறோம். 1 லட்சம் ரூபாய் காம்போ இது. இந்த 1 லட்சம் ரூபாய் காம்போல என்ன ஸ்பெஷல் இது அப்படின்னு குறையவே இல்லையே இங்க. இது குறையாது. இது குறைக்கல. இதுக்கு மேல குறைச்சனா என்ன குறைச்சிருவாங்க. ஓகே டன். இது குறையாது. சோ வெண்ணிலா காம்போலயும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துரும். என்னன்னா இப்ப இதுல தீக்கூட்டு கட்டில் இருக்குன்னா அதுல ஃபேன்சி கட்டில் வரும். ஓகே டன். ஓகேங்களா? இது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ். இப்போ இது டாப் லோட் இருக்குன்னா செமி ஆட்டோமேட்டிக். இந்த மாதிரி சின்ன சின்ன இது எல்லாமே இருக்கும், ஆனா வேற வேற சேஞ்சஸ். அதுலயும் சோபா தருவோம், ஆனா வுட்டன்ல வராது, ரெக்ஸின்ல வந்து குஷன்ல தந்துரும். இவ்வளவுதான் வித்தியாசம். பரவாயில்லைங்க. இப்போ இதெல்லாம் தவிர்த்து நாங்களே அங்க இங்க கடன் வாங்கி வாங்குறோம். அதுக்கும் கீழே ஏதாவது பட்ஜெட்ல ஒரு காம்போ கொடுப்பா அப்படின்றவங்க இல்ல, நான் கிஃப்டா கொடுக்க போறேன், அவ்வளோ கொடுக்க முடியாதுன்றதுக்கும் இந்த பட்ஜெட் ஒரு கிஃப்டா கொடுக்கணும்பா, கொஞ்சம் கூடம்பா அப்படின்னா அதுக்கும் நாங்க வச்சிருக்கோம் சாக்லேட் காம்போ. பேரே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எஸ், சாக்லேட் மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் 69,999. என்னப்பா இது மட்டும் 59,000 ரூபாய் இருக்கு, இதுல 10,000 ரூபாய் ஏத்திட்டா அப்படின்னா இதுல ஒரு 10 பொருளை இப்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேக்குறாங்க ஆசைப்பட்டு, ஆனா பொருள் கம்மியா இருக்குன்னு வாங்க முடியும். ஆனா சேம் அதே ப்ராடக்ட்ஸ் வந்துடுதா? அடிக்கிறேன் பாருமா, 60,000 ரூபாய்க்கு நான் சொல்ற பொருளை இமேஜ் பண்ணி பாருங்க. 32 இன்ச் டிவி, ஓகேங்களா? பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குமே ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், அப்புறமா வாஷிங் மிஷினும் கொடுக்குறேன், ஒரு சோஃபா தரேன், கட்டில் கொடுக்குறேன், பெட் கொடுக்குறேன், பீரோவும் இருக்கு, இதுக்கும் கிரைண்டர் இருக்கு, மிக்ஸி இருக்கு, அதுக்கப்புறமா ஸ்டவ் இருக்கு. இதுல இருக்கிற அதே நான்ஸ்டிக் தவா, பேனு, குக்கரு, அயன் பாக்ஸ், டிவிக்கு ஸ்டெபிலைசர், ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டாண்டு, பீரோக்கு ஸ்டாண்டு, 2 பில்லோ, ஒரு பெட் ஸ்பிரிட், ஒரு சாப்பர், காய்கறி வெட்டுறது எல்லாமே சேர்த்துதான் வெறும் 69,999 ரூபாய்க்கு காம்போ கொடுக்கும். 69,999. இந்த காம்போ வெறும் 69,990 ரூபாய்னா நம்ம பாருங்க, அந்த அளவுக்கு நாங்க கொடுக்குறோம். எதுவா இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் போய் வாங்குறோம்னா இந்த ரேட்டுக்கு எல்லாம் கிடைக்காது. அவங்க பல்கா வாங்கி நம்மளுக்கு கொடுக்கும் போது தான் இந்த ஆஃபர்ல குடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அவங்களோட கான்செப்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லன்னா இந்த ரேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. இப்போ இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. யார் வீட்லயாவது கல்யாணம் வச்சிருக்கிறவங்களுக்கு உண்மையுமே உபயோகரமான ஒரு வீடியோவா இருக்கும். சோ எங்களுக்கும் ஒரு 10 காம்போ தெரியும், 10 கடையை தெரியும் சொல்லுவீங்க, இல்லன்னா சொல்லல. அந்த 10 கடையில கிடைக்காத ஒண்ணு என் கடையில இருக்கா, சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க பொங்கலுக்கு எல்லாம் வரத்துக்குள்ளேயே நாங்க என்ன பண்ண போறோம்னா, கீழே 4 காம்போவும் தனித்தனியா வச்சிருப்போம். கீழே வச்சிருவேன். நீங்க வந்தீங்கன்னா இந்த வாட்டி பாத்திரமா வரப்போகுது. சோ ஒரே இடத்துல பாத்திரம் எல்லாம் முடிச்சு ஜாலியா போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே. இப்ப எனக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு டவுட். இப்ப நான் வெளியூர்ல இருக்கேன், சென்னையிலே இல்ல, இந்த எருக்கஞ்சேரி மாதவரம் சைடே இல்ல, வெளியூர்ல இருக்கேன். இத நான் எப்படி வாங்குறது? ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் போன் பண்ணிட்டு ப்ராடக்ட் வீடியோல பார்த்ததே பிடிச்சிருந்ததுன்னா பேமெண்ட் போடுங்க. இல்ல அவங்க சொந்தக்காரர் யாராவது இருப்பாங்க, வந்து பார்த்துட்டு பேமெண்ட் போட்டாங்கன்னா நாங்க எடுத்து போய் டெலிவரி. கல்யாணத்துக்கே கொடுக்குறோம் ஃப்ரீ டெலிவரி. வெளியூரா இருந்தாலும் தமிழ்நாடுக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் புக் பண்ணுங்க. ஓகே, எனக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சிருக்கேன், நீ அந்த டேட்ல கொண்டு வந்து தருவியான்னு கேட்பாங்க. தந்துருவீங்க? அப்படிதான் தந்தாகணும், வேற என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்போ ஃப்ரைடே மேரேஜ் வச்சிருப்பாங்க, ஈவினிங் நாங்க என்ன பண்ணுவோம்னா 4 மணிக்கு அவங்க போயிட்டு குக்கிங் மாஸ்டர் போகும்போது எங்க பொருள் போய் நேரும். சரி, இப்ப நீங்க டிராவலிங்ல எடுத்துட்டு போகும்போது 1 or 2 டின் டாய் வந்துச்சு, இல்ல இது எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா இது எல்லாமே வித் பில் வாரண்டி ஐட்டம். சோ ஆஸ் பர் கம்பெனி பாலிசி உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வழங்கப்படும், ரெண்டாவது சர்வீஸ் வழங்கப்படும். இது ரெண்டுமே இருக்கு. இப்ப டென்ட் ஆச்சு, டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கம்பெனி சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அதே வந்து உள்ள ஃபால்ட்டே இருக்குன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சர்வீஸ் இருக்கு, இன்ஸ்டாலேஷன் இருக்கு, எல்லாமே எங்க டீம் ஃபாலோ பண்ணி, காசு வாங்கி போடுறது மட்டும் எங்க வேலை இல்ல, ஃபாலோ பண்ணி உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றது எங்க வேலை. அதாவது கல்யாணத்தோட எங்களுக்கு முடியல, நீ போய் செட்டில் ஆகி உட்கார்ந்து அந்த ரூம்ல எல்லாம் செட்டில் ஆகுற வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற. அதுக்கு பேரு தான் மேடம் ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட், நம்ம கடையோட ஸ்லோகன்.
நல்லா இருக்குங்க. ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட். இப்ப இதுல வந்து அந்த 2 lakh 1,79,000 இது இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அந்த 1 கிராம் கோல்டு காயின். ஆமா, ஓகேவா? ஓகே. அப்ப இந்த மார்கழி மாசம் விட்டீங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் கோவிந்தாவாயிடும். 1 கிராம் கோல்டு காயின் என்ன ரேட் நீங்களே செக் பண்ணி பாருங்க. சோ உங்களுடைய புக்கிங்ஸ் இமிடியேட்டா புக் பண்ணிக்கோங்க. வந்து செக் பண்ணிட்டு புக் பண்ணு. நீ எல்லாம் என்ன சொல்றதுன்னா நீங்க வந்து செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் வெறும் கல்யாண சீர்வரிசை மட்டும் கிடையாது. அப்ப இண்டிவிஜுவலா பொருள் வாங்க முடியுமா? ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும், ஒரு வாஷிங் மிஷின் வேணும் அப்படின்னா தாராளமா வாங்கிக்கலாம். இந்த கடையில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எல்ஜி ஃப்ரிட்ஜ் நீங்க எங்க போனாலும் ஸ்டார்டிங் பிரைஸ் 25,000ல இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் 19,999க்கு ஒரு டபுள் டோர் தருவோம். எல்ஜி சில்வர் கலர் 19,900க்கு எல்ஜி டபுள் டோர் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அப்படியே திரும்பி பாருங்க தம்பி, இங்கேயே ப்ராடக்ட் லைவா அடுக்கி வச்சிருப்போம். ஸ்டாக் இங்கேயே இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க புக் பண்ணா அப்படியே வச்சு ஏத்தி விட்டு போயிட்டே இருப்போம். இந்த டெலிவரிக்கு நாளைக்கு எல்லாம் தேவையில்லை. வந்தமா காசு கட்டமா பொருள் எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். எங்களுக்கு பெரிய குடோன் வேற இடத்துல இருக்கு, அங்க இருந்து டெலிவரி போயிடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்குறோம். நான் இப்போ உங்களுக்கு அது ஸ்டார்டிங் பிரைஸ்ல சொன்னேன். இப்போ ஒரே சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாடல் பாருங்க, நல்லா இருக்கா? ஹையர் நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு, கிளாஸ் நல்லா இருக்கு. இந்த கிளாஸ் மாடல் ஃப்ரிட்ஜ் நீங்க எங்க போய் வாங்கினாலும் 19,000 ரூபாய் வரக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜ் நம்ம கடையில வெறும் 15,500 ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியும். நிஜமாவா? இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாம இப்போ எனக்கு ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வேணும் வாங்கிக்கலாம். நான் வந்து கல்யாணம் இல்லப்பா புது வீடு கட்டுறேன், எனக்கு புதுமனை புகு வீடாக்கு போறேன், ஏன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் காம்ப்ளிமெண்டரியா தரணும். 14 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், 13 ரூபாய்க்குலாம் ஃப்ரிட்ஜ் இருக்கு, வேல்ஃபுல்லே இருக்கு. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வேர்ல்ஃபுல் 13 ரூபாயில இருக்காங்க. எஸ், நிறைய மாடல்ஸ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்ல ரொம்ப நாள் கனவு, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கலாம்னு இருக்கோம். எனக்கு ஒரு ஃப்ரண்ட் லோடு கிடைக்குமா அப்படின்னா சண்டை போடக்கூடாது மேடம், இப்படி தரணும். மிஷின் துவைக்கிறவங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, அவங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது பாத்தீங்களா, துணியே துவைக்கிறது எல்லாம் தெரியுது. சரி பரவாயில்ல. பாஷ், ஐஎஃப்பி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஷ், எல்ஜி. இந்த எல்ஜி பிராண்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளியத்தை விட நம்ம கடையில ஒரு 4,000 ரூபாய் கிட்ட கம்மியா கிடைக்கும். ஏன் அது எப்படி? எஸ், எப்படின்றதுன்னா அது சொல்லிட்டா நீ கடை வைக்க மாட்டியா? இங்க பாருங்க 23,000 ரூபாய் இருந்தா போதும், ஒரு டாப் லோடு தரலாம். ஃப்ரண்ட் லோடே தெரியுங்க, அதுவும் கெல்வினேட்டர் பிராண்டுங்க. பிரைசிங்கோட ஒட்டி வச்சிருக்கேன். நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாம். சோ ப்ராடக்ட் ரெடியா இருக்கும், நீங்க இமிடியேட்டா எடுத்துட்டு போலாம். வரது வந்து ஏசி சீசன், ஏசி எல்லாம் ரெடியா இருக்கு. ஒனிடா வேணுமா, டைக்கின் வேணுமா, எல்ஜி வேணுமா? லோ பட்ஜெட் வீடு, எனக்கு ஒரு ஏசி போடணும், ரொம்ப கம்மி ஸ்டார்டிங் இது. நான் அத பத்தி அந்த வீடியோல போயிட்டு சொல்றேன், நீங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் லோடு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா, நம்ம கடையில மினிமம் 11,900 ரூபாய்க்கு டாப் லோடு வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மேடம். இதோ இருக்கு பாருங்க மேடம், என்னன்னா அழகா வாங்க, காசை கட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருங்க. இந்த மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 11,990 ரூபாய்க்கு குத்துற டாப் லோடு 12,000 ரூபாய்க்கு 6.5 கிலோ வித் வாரண்டி. இங்க பாருங்க 5 ஸ்டார் மிஷின். சூப்பர்னா. இதுதான் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்ல பிரைசிங்ல ஸ்டாக் ரெடியாவே இருக்கு, கையோட ஏத்தி விட்டுருவோம். இது மட்டும் இல்லாம இங்க பாருங்க செமி ஆட்டோமேட்டிக் மாடல்ஸ், வெரைட்டிஸ், இங்க பாக்குற கலர்ஸ் நீங்க வெளிய பார்க்க முடியாது. எப்படி இருக்கு பாருங்க, இது சூப்பரா இருக்கு. செமி ஆட்டோமேட்டிக் மாதிரி இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ண தெரியாது, எனக்கு இதான் வேணும், அழுக்கு நல்லா போகும்ன்றவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ட்ரெண்டியா இருக்கும், நல்லா வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்கும். இதோட ரேட்டுமே கம்மி தான். சோ இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கு. எங்க கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு, ஓகேங்களா, டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க போன் பண்ணுங்க, புக் பண்ணுங்க, நேர்ல வந்து ஒரு வாட்டி கடையை விசிட் பண்ணுங்க, பொருளை வாங்கிட்டு போயிட்டு. இப்ப எக்ஸ்சேஞ்ச் சொல்லிருக்கீங்க இல்லன்னா, நாங்க அங்க இருந்து எடுத்துட்டு வரணுமா, நீங்க வந்து நீங்களே எடுத்துப்பீங்க? கிரேட். நீங்க கேட்டீங்களா மேடம், ஏசி வந்து எனக்கு என்ன பட்ஜெட்ல இருக்கு? லோ பட்ஜெட்ல. நீங்க இந்த லோ பட்ஜெட்ன்ற வேர்டே எடுத்துருங்க. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பிரீமியம் பட்ஜெட் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 27,999 ரூபாய்க்கு ஒரு டன் ஏசி கொடுக்கும். நீங்க அதே 29,999 ரூபாய் கட்டினீங்கன்னா போதும், 1 டன் ஏசி வாங்கலாம். என்ன 2,000 வித்தியாசத்துல? 2,000 வித்தியாசம். அதுக்குதான் சொல்றேன், ஒரு டன்னே வாங்காதீங்க, நான் 1 டன்னே கொடுக்குறேன், எடுத்துட்டு போங்க. அதுவும் 10 வருஷம் வாரண்டி, 10 வருஷம் கம்ப்ரஸருக்கு, 5 வருஷம் போர்டு வாரண்டி, 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டியோட மிஷின் தரோம், கம்பெனி வாரண்டியோட. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதை பத்தி தெரியணும்னா நீங்க நேரா வாங்க கடைக்கு. இப்ப பிராண்ட பொறுத்த வரைக்கும் டைக்கின், வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், டிசிஎல், ஒனிடா, உள்ள வேற நிறைய பிராண்ட் இருக்கு. எது வேணுமோ புக் பண்ணாங்களா, இமிடியட்டா வச்சு வண்டியில ஏத்தணுமா, போயிட்டே இருக்கலாம். கம்பெனிக்காரன் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறா. நீங்க அப்படியே கீழே வாங்க, நான் நிறைய வெரைட்டிஸ் காட்டுறேன். நீங்க பாத்தீங்க இல்லையா, ஹையர்லயே பாருங்க எவ்வளவு மாடல்ஸ், எவ்வளவு டிசைன்ஸ், எவ்வளவு ஏசி பாத்துருப்பீங்க. நம்ம கடையில இருக்கிற கிறிஸ்டல் ஏசி
சொல்லுவாங்க கண்ணாடி ஏசி. என்ன உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில தெரியுது Yes. அப்படியே. நீங்க முகம் பார்த்து தலை வார முடியாது, மேக்கப் போட முடியாது. அதர்வைஸ் உள்ள இருக்கிறதா நீங்க பாத்துக்கலாம். கிளீனா இருக்கா, நம்ம டஸ்ட் ஏசி இருக்கா மறந்துட்டோமா. ஹைஜீனிக்கா இருக்கா அப்படின்னு பாக்கிறதுக்கு இந்த ஏசி. அப்படியே இந்த பக்கம் வந்தா ஒரு புயல் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு 5 ஸ்டார் ஏசி இருக்கு. ஓகே. இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹையர் புக் பண்ணணும் அப்படின்னா எங்கிட்ட புக் பண்ணுங்க. 1 டன்னே வந்து வெறும் 28,900 ரூபாய்க்கு நம்ம கிட்ட கிடைச்சிடும். என்னன்னா ஷாக்கு மேல ஷாக்கா கொடுத்துட்டே இருக்கிறாருப்பா. Yes. 110 28,000 சில்ற. சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும், இத பாக்குற வீடியோ கஸ்டமரா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு புதிய திட்டமா நாங்க என்ன பண்ணிருக்கோம் அறிமுகப்படுத்திருக்கோம்னா, 1500 ரூபாய்க்கு ஒரு ஏசி உங்க வீட்டுக்கு போட முடியுமா அப்படின்னா போட முடியும். அத பத்தி தெரியணுமா, கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க. அதோட டீடைல நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். பிடிச்சதுன்னா போட்டுக்கலாம். மாசம் மாசம் கட்டிக்கணும். 1500. 1500. எனக்கும் சொல்ல மாட்டேங்கிறாருங்க. நீங்க போன் பண்ணி கேட்டா தான் உண்டு. எனக்கு போன் பண்ணாலும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே வீடியோல சொல்லிட்டோம்னா வியாபாரம் பண்ண முடியாது. சோ நீங்க பண்ணுங்க. சர்ப்ரைஸ் இருக்காது. வெறும் 1500 ரூபாய் வச்சு 500 உங்க ரூபாய்க்கு வீட்ல ஒரு ஏசி வர முடியும். ஏசி மேக்ஸிமம் சென்னைக்குள்ள இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். மறுநாளே ஓ, ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட். வெறும் ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு ஏசி போட முடியும்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு கால் பண்ணா கூட எனக்கு சொல்ல தெரியாது, அவர் தான் சொல்வார். நம்ம கடையில டிவியை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஆஃபர் அதிகமா போயிட்டே இருக்கு மேடம். இந்த வருஷம் நியூ இயருக்கு 2025ல நீங்க ஒரு டிவி வாங்கணும்னா நம்ம வீடியோவை பார்க்காமயோ என் கடைக்கு வராம வாங்குனீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். எப்படி நஷ்டம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்கினதுக்கு அப்புறம் உங்க பில்ல பாருங்க, இங்க வந்து ரேட்டை விசாரிங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு நஷ்டம் நீங்களே பாருங்க. ஜஸ்ட் ஒரு டிவி 65 இன்ச்சஸ் டிவி நீங்க ஒரு எல்ஜி இல்ல ஒரு சாம்சங் நான் வாங்க போறேன் அப்படின்னா நீங்க ஒரு JBLல 19,000 ரூபாய் ஒர்த்துள்ள இந்த ஹோம் தியேட்டரையே நீங்க ஃப்ரீயா வாங்கிட முடியும். 19,000 ரூபாய் ஒர்த் இருக்கிறது ஃப்ரீயா. 19,000 ஒர்த்துள்ளது ஹோம் தியேட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டிய ஹோம் தியேட்டர். உங்க வீடியே தியேட்டரா மாத்தக்கூடிய அளவுக்கு பேஸ் குவாலிட்டியா இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருக்கும். மேடம் நீங்க ஒரு தியேட்டர்ல போய் படம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த தியேட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கரோட பேர் JBL. ஆமா. அதே JBLல ஒரிஜினல வித் பில்லோட வாரண்டியோட உங்களுக்கு தர போறேன். எப்படி? ஜஸ்ட் பை ஃபார் 75 inches or 65 inches LG or Samsung or Sony. You buy and give. Just visit get profit. சத்தியமா நம்ப முடியலைங்க. இதெல்லாம் 19,000 நியர்லி வரும். ஆனா அதுவே நம்மளுக்கு ஃப்ரீயா தராங்கன்னா கண்டிப்பா வெளியில வாங்கினா நஷ்டம் நமக்கு தான். கொடுக்கறத கொடுக்குறோம், தரமா கொடுக்கணும், யூஸ்ஃபுல்லா கொடுக்கணும், அதுல நம்மளுக்கும் பெனிஃபிட் இருக்கணும், நம்ம கையை கடிக்க கூடாது அப்படின்னா தாராளமா SPS என்டர்பிரைசஸ் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எங்க வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஆனா அந்த அளவுக்கு இங்க குவாலிட்டி இருக்கு, அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்க பல்கா வாங்கறதுனால தான் இந்த ரேட்ல தராங்கன்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கெட்ல ஆர்டர் பண்ணா 1 கிராம் கோல்டு உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம 1500க்கு ஏசியே கிடைக்குது. இதெல்லாம் எப்படி தெரியும்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். மறக்காம அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜ், FB பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.